கடமை என்று வரும்போது உங்களுக்கெல்லாம் ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று நினைவுக்கு வரலாம். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும், அது கடமை, அது கடமை என்று ஒரு அற்புதமான ஒரு பாடலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படியாக இந்த மனிதராக பிறந்த நமக்கெல்லாம் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரையில், இறுதி மூச்சு இருக்கும் வரையில் ஏதாவது ஒரு வகையிலே கடமை இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. அது ஒவ்வொருவருடைய தன்மைக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப தான், சமுதாயம், சுற்றம், ஊர், உலகம் என்று ஏதாவது ஒரு வகையிலே தன்னுடைய கடமையை ஆற்ற வேண்டிய சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் நம்முடைய வாழ்க்கை என்பதாகும். அவ்வாறு இருந்து கொண்டிருக்கும்போது, இந்த கடமையை செய்யும்போது, கடமையிலேயே மனம் தோயும்போது, அங்கே கவலை இடம்பெறாது என்று சொல்கிறார்.